ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். ரோமர் 8:12 நாம் படிக்கும்போது என்ன படிக்கிறோம் தெரியுமா? வாசிங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த மாம்ச சரீரத்திலே நாம் பிறந்து மனிதர்களாய் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எலும்பும் சதைமான இந்த மாம்ச சரீரத்திலே ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த உலகத்திலே கண்டிப்பாக எல்லாரும் வாழ்ந்து தான் ஆக வேண்டும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாம்ச சரீரத்தில் வாழுகிற இந்த வாழ்க்கைக்காக வாழுவதற்காக அழைக்கப்படவில்லை. உலகத்தில் எல்லாருமே பிறப்பு முதல் இறப்பு வரைக்குள்ள இந்த வாழ்க்கை, அந்த காலகட்டம், அதை அவர்கள் விரும்புகிற பிரகாரமாய் வாழ வேண்டும், மதிப்பாய் மரியாதை வாழ வேண்டும் என்று தான் ஜனங்கள் நினைத்து அதற்கேற்ற ஏற்பாடெல்லாம் செஞ்சு தயாரிப்பெல்லாம் செஞ்சு அதுக்காக ஓடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு தேவன் கொடுக்குற அறிவு, இது எல்லாருமே இந்த மாம்ச சரீரத்தில் வாழ்ந்துங்க இருந்துட்டு இருக்க போகிறதில்ல, இது நிலை இல்லாத வாழ்க்கை தான். ஆனால் அவர்களை அந்த மாதிரியான ஒரு காரியத்தை, இது நிலையற்ற வாழ்க்கை வாழுகிறோம், இதற்காக இவ்வளவு நாம் ஓடணுமா, இவ்வளவு பிரயாசப்படணுமா, இவ்வளவு வைராக்கியம் பாராட்டணுமா என்று அவர்களை சிந்திக்கக்கூடாதபடி ஒரு குருட்டாட்டத்தின் வல்லமைக்குள்ளே பிடிபட்டிருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே தெரியும், அந்த வாழ்க்கை எப்போது வேண்டுமென்றாலும் முடியலாம், என்று வேண்டுமென்றாலும் முடியலாம், எல்லாரும் முடிச்சுட்டு போகிறதா. எல்லாம் தெரிஞ்சாலும் இவ்வளவு தூரம் நாம் ஏன் இதில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும், தீவிரமாக இருக்க வேண்டும், வரித்தனமாக இருக்கணும்னு ஜனங்கள் சிந்திக்கிறதில்ல இல்லையா? அப்படி அவர்களை ஒரு வல்லமை, நீங்கள் அதை 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரஜாதியாருக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி அவ்விதமாய் ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதை ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், உணர்ந்து கொள்ளுகிறோம். அதுதான் உலகத்தின் ஆவி என்று சொல்லியிருக்கிறது. எபேசியர் 2:2 உலக விளக்கத்தின்படி செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. 1 கொரிந்தியர் 1:12 உலகத்தின் ஆவி என்று சொல்லியிருக்கு. அந்த வல்லமையானது அவர்களை இந்த மாம்சத்தின் கட்டுக்குள்ளே அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அவருக்கு அதுக்கு மேலே அவங்க சிந்திக்க முடியாது, அவங்க மனசு அதுக்கு மேலே போகாது. எவ்வளவு கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் கூட, பலவேளை பரலோக நித்திய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் கூட அவர்கள் அந்த மாம்சத்தின் எல்லைக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாதபடி ஒரு விதமான அந்த வல்லமை அவர்களை ஆட்டி படைத்து அல்லது ஆட்சி செய்கிறது என்பதை நாங்கள் ஊழிய சூழ்நிலையிலே நாங்கள் கவனிக்கிறது உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிற விஷயம், இந்த மாம்ச சரீரத்துக்கு உரிய ரீதியில் அல்லது இந்த மாம்ச சரீரத்தில் வாழுகிற வாழ்க்கைக்காக வாழுவதற்கு நாம் கடனாளிகள் அல்ல. ஏன்? இதை ஒரு நாள் விட்டு விடுகிறோம், இதை இழந்து விடுகிறோம், அது எந்த ரீதியில் இருந்தாலும் சரிதான். ஆகவே இதுதான் நமக்கு பிரதானம் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. உலகத்தில் மனிதர்கள் இந்த வாழ்வுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள், எவ்வளவு பணம் செலவாக்குகிறார்கள், என்னெல்லாம் செய்கிறார்கள், எவ்வளோ கடினமாய் போராடுகிறார்கள், உழைக்கிறார்கள், கடைசியில் இந்த மாம்ச சரீரத்தை இழந்து விடுகிறார்கள். 1 பேதுரு 1:24 சொல்லுது இல்லையா? மாம்சமெல்லாம் புல்லை போல, அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது, புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. சரிதானே? ஆமாம், எல்லாமே ஒரு புல்லுக்கும்
பூவுக்கும் ஒப்பாய் சொல்லியிருக்கு இல்லையா? அது காலையில் பூத்திருக்கிறது, அது வாடி போகிறது. அது 49ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது தான் அப்படி தான், காலையிலே பூத்து மாலையில், சாரி 90ஆம் சங்கீதத்தில் மோசே சொல்லுது இல்லையா, காலையிலே பூத்து மாலையிலே வாடி போகிற புல்லு கோப்பாக இருக்கிறது என்று அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஸோ இதை நாம் எப்போதும் மனசில் வச்சுருக்கணும். ஏன் மனசில் வச்சுருக்கணும்னா, நாம் வாழுகிற உலகம் இப்படிப்பட்ட ஒரு மோசடியான பொய்யான ஒரு வரித்தனமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நடுவில் நாம் இருக்கும்போது பல வேளை இந்த உண்மையை நாம் மறந்து விடுகிறோம். மறக்க செய்கிறது இல்லையா? உலகத்தினுடைய மோசடி காரியங்கள், கவர்ச்சிகள் நம்மை மறக்க செய்து விடுகிறது. அந்த சூழ்நிலையில் போனால் மறந்துடும். அவைக்குரியவர்கள் என்று சொல்வார்கள், சிம்பிளன் ஹம்பிளாக நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லாம் தலைகளாக மாறிடும். அந்த போதைக்குள்ளே போனோன்னா அங்கே சிக்கி அவ்வளோதான், அவங்களுக்கு அவைக்குரிய எல்லா நிலைகளும் மாறி போய் பூமியின் உச்சக்கட்டத்துக்கு ஏறிடுவாங்க இல்லையா? ஆளுவை போகிறத பார்க்க இல்லையா? ஆமாம், அப்படித்தான். அந்த வல்லமை அப்படி தான் செய்யுது. அவங்களால அந்த சூழ்நிலையில் ஒரு சிம்பிளன் ஹம்பிளாக நிற்க அவங்களால முடியலை இல்லையா? அது முடியாதான் உண்மை. ஆமாம், அப்படி சிக்கி கொள்ளுகிறதை பார்க்குறோம். அதுபோல் நாமும் பல வேளை சிக்கி கொள்ளுகிறோம். நம்ம சுற்றி இருக்கிற வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துக்கு என்ன செஞ்சிருது, இழுத்துக்கிட்டே போயிடுது. அப்புறம் அதுக்குள்ளே மொத்தமாய் மூழ்கி விடுவார்கள். ஸோ சரி, ஆகவே ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துகிறார். இந்த வாழ்வுக்கு நாம் கடனாளிகள் அல்ல, இது தற்காலிகமான வாழ்வு, இதை எப்போதும் மனசில் வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், 1 பேதுரு 2:11 நீங்கள் வாசிங்க. பரதேசிகளமா, நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு விட்டு விலகணும். கவனிங்க, இங்கே அந்நியர்னு இந்த வார்த்தை என்ன இருக்குது? நாம் அந்நியர், இங்கே நிரந்தரமானவர்கள் இல்லை. பரதேசின்னா அப்படி தான், நிரந்தரமானவர்கள் இல்லை. இப்படி தான் நாம் இருக்கிறோம். இங்கே ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள், மாம்ச சரீரத்தில் எலும்பும் சதையுமான சரீரத்தில் தான் இங்கே அந்நியராய் வாழுகிறான் இல்லையா? பரதேசிகளை போல வாழுகிறான் இல்லையா? இங்கே நிரந்தரமாய் வாழவில்லை, உண்மைதானே? ஆனால் அந்த மாம்சத்துக்குரிய பல காரியங்கள் வந்து நம்ம அந்த ஆத்மா, அங்கே ஆத்மா என்ற ஒரு வார்த்தை இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஆத்மாவுக்கு விரோதமாய் செயல்படுது. ஆவி, ஆத்மா, சரீரம்னு ஒரு மனுஷனுக்குள்ள 3 பகுதி இருக்குது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடுகிறது, சரீரம் மண்ணுக்கு போய்விடுகிறது, ஆத்மா கிரியைக்கேற்ற சூழ்நிலைக்கு மறுமைக்கு போகிறதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆத்மாவுக்கு விரோதமாய் இந்த மாம்ச செயல்பாடுகள் போர் செய்கிறது இல்லையா? யுத்தம் பண்ணுது. அது ஒரு அளவு நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை தேவை தான், இல்லைன்னு நான் ஒரு நாள் சொல்லலை. ஆனால் அது அதோட நிற்கலை. அது நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய், ஆத்மாவினுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், ஆத்மாவினுடைய மேம்பாட்டுக்கு விரோதமாய், ஆத்மாவில் நாம் வளர முடியாதபடி அது நம்ம இழுக்குது இல்லையா? அதான் உலகத்தில் நடக்க சம்பவத்தை சொன்னேன். அது போர் செய்கிற ஒரு வல்லமையாக இருக்கிறது என்பதுதான் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். சரீரத்தை நம்ம தூர எறிஞ்சிட முடியாது, அதுக்குரிய கனத்தை கொடுத்து தான் ஆவணும். ஆனால் அது இப்படி ஒரு பயங்கரமான வேலையை செய்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். கலாத்தியர் 5:17 நீங்கள் வாசிக்கும் போது, கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, வாசிங்க 5:17 தானே? கலாத்தியர் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும். சரி, போதும். இது 2 எதிராக இருக்குதான். அங்கே ஆவின்னு போட்டிருக்கு, ஆவியை இப்போ இந்த இடத்துல ஆத்மான்னு மனசிலாக்குங்க. அது மொழிபெயர்ப்பில் சில வேலை வார்த்தைகள் அப்படி வருகிறது. சரி, ஆத்மாவினுடைய செயல் மாம்சத்துக்கு எதிராக இருக்கு, மாம்சத்தினுடைய செயல் ஆத்மாவுக்கு எதிராக இருக்கு. அப்படி அது செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறது என்பதை இங்கே சுட்டி காட்டுறதை பார்க்குறோம்.
அப்போ நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு அறிவுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ரோமர் 8:7 படிங்க. ரோமர் 8:7 என்ன வாசிக்கிறோங்க? எப்படி என்றால், மாம்ச சிந்தை, விரோதமான பகை, தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. பற்றியெல்லாம் தேவனுடைய நீதிகளுக்கும் பிரமாணத்துக்கும் எதிராய் அது உலகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் அது இருக்கிறது என்கிறத இங்கே வசனத்திலே நாம் பார்க்குறோம். கீழ்ப்படியல் தேவனுடைய நீதிகளுக்கும் நியாயங்களுக்கும் அது எதிராய் நம்மை உலகத்துக்கு இழுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். 5ஆம் வசனம் படிங்க. அதில் 5, மாம்சத்தில் நடக்கிறவர்கள் சிந்திக்கிறார்கள், நடக்கிறவர்கள் சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குன்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அதில் ஒரு வசனம் இருக்கா? அதில் பக்கத்தில் ஒரு வசனம் இருக்குமே, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டோம். எத்தனை வசனம்? எத்தனை? 8. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் பிரியமாக இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. மாம்ச வாழ்வு தேவன் நியமித்திருக்கிறார். குறித்த காலம் அது அவசியம், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் அந்த மாம்ச வாழ்வை நாம் புறக்கணித்து விடக்கூடாது. ஆனால் அது இப்படி நம்மை ஆத்மாவுக்குரிய காரியங்களிலே நாம் செல்ல முடியாமல், இதுதான் முக்கியம், எனக்கு உலகத்தில் வாழுதான் முக்கியம், 4 பேரை போல் வாழுதான் முக்கியம், மாம்சத்தில் மாம்சத்துக்கேற்ற ரீதியில் மேன்மை பாராட்டக்கூடிய ரீதியில் வாழ்வதுதான் முக்கியம் அப்படின்னு ஜனங்கள் எவ்வளவு தலைகளாக நிற்காவ இல்லையா? எவ்வளவு செலவு பண்ணுகிறார்கள், பணம் செய்கிறார்கள், பணம் செலவு பண்ணுகிறார்கள். அப்படி ஒரு வல்லமை, அது ஒரு சக்தி தான். இதுக்கு இவ்வளவு ஏன் இல்லையா? வேண்டியதான், அவசியமானது வேணும், வேண்டான்னு சொல்லலை. இதுக்கு ஏன் இவ்வளவு இப்படி போகணும், இவ்வளவு பணம் ஏன் செலவழிக்கணும், இப்படி ஏன் போகணும் அப்படின்னு அது சிந்திக்க விடையில இல்லையா? அவ்வளவு தூரம் அந்த வல்லமை அவர்களை குருட்டாட்டத்திலே வைத்திருக்கிறது. கலாத்தியர் 6:8 சொல்லுது, மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆத்மாவுக்கு என்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். ஒன்று அழிவு, இன்னொன்று நித்திய ஜீவன். புரியுது இல்லையா? சரி, அப்போ மாம்சத்துக்குரிய விதைப்பது, அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, அது அழிவிலே கொண்டு பிறகு பாக்ஸில் வச்சு சென்டடிச்சு பூவெல்லாம் போட்டு இல்லையா, பவுடர்லாம் போட்டு எல்லாம் போட்டி மண்ணில் கொண்டு வைக்கணும். நம்ம பார்த்துட்டு தானே இருக்குது, ஒன்றும் ஒளிச்சிக்க ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு இதெல்லாம் சிந்தனை. அதுவே சாலமன் சொல்லுவான், விருந்து வீட்டுக்கு போவதிலே பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போவது, அதில் மனுஷன் தன் முடிவை குறித்து எனக்கும் ஒரு பெட்டி தானே, எனக்கும் ஒரு பாக்ஸு தானே, பின்ன இவ்வளோ ஆடம்பரம் என்னத்துக்கு, இவ்வளோ பெருமை என்னத்துக்கு இல்லையா? சிந்திக்கணும். சிந்திக்க இல்லையா? அது இல்லையா அவசியம்? எத்தனை அந்த அளவு, அதான் சொன்னேன், எவ்வளவோ கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு. சில சூழ்நிலையில் சில காரியங்களை நம்முடைய கண்ணு முன்னால் தேவன் அனுமதிக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நாம் இந்த மாம்ச வாழ்வு, இந்த உலக வாழ்வுக்கு அளவு கடந்த அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது என்பதை படிப்பிக்கிறதுக்கு தான். நம் கண்ணு முன்னால் நம்முடைய முதியவர்கள் தாத்தா பாட்டிகளுக்கு நிலைமையெல்லாம் காட்டி தராரு. பார்த்தியா, இவ்வளவுதான். அதனால் அது தமிழில் ஒரு வழி சொல்லுவாவ, பச்சை ஓலையை பார்த்து பழுத்த ஓலையை பார்த்து பச்சை ஓலை பரியாசம் பண்ணுமோ இல்லையா? மரத்தில் பச்சை ஓலை இது ஒன்று பழுத்த ஒன்றை பார்த்து கிண்டல் அடிக்குமா? அப்புறம் வந்து பழுத்த வாழை விழுந்த பிறகு அந்த பச்சை வாழை பழுக்க அடுத்தது இல்லையா? அப்போ அந்த பச்சை வாழை நினைக்கணும், நாளைக்கு எனக்கு இந்த நிலைமை தான் நினைக்காண்டாமோ, அது நினைக்காது, பரியாசம் பண்ணுமா அப்படி சொல்லுவாள். அப்போ அநேகருக்கு இந்த சூழ்நிலை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? நாம் நித்தியத்தை தேடும்படி இல்லையா? அநித்தியத்தை விட்டு நித்தியத்தை தேடும்படி, மாம்சத்துக்குரியவளை விட்டு ஆத்மாவுக்குரியவளை தேடும்படி ஆண்டவர் சில வேளை அப்படிலாம் செய்கிறது உண்டு. ஊழியக்காரர்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கார். ஆனால் பலர் அதை புரிந்து கொள்ளாமல் போகிறார்கள் இல்லையா? நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், இது நன்மைக்கு தான், இதில் ஒன்றும் தீமை கிடையாது. நீங்கள் ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் அனுபவிச்சிருக்கலாம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி ஒரு வெறி இருக்குங்க, அப்படி ஒரு வல்லமை, பிசாசனுடைய வல்லமை இருக்குது. நாங்கள் ஊழியத்தில்
நிறைய இந்த மாதிரியான சூழ்நிலைகளை பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. சரி, முதலாவது இந்த எலும்புக்கும் சதமைக்கும் மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழ்வது நமக்கு பொறுப்பு இல்லை, கட்டாயம் இல்லை. ஒரு அளவு இருக்குது, அது அளவாக பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். அதுக்கு மேலே இதுக்குத்தான் நாங்கள் தலைகளாக நிற்க மாட்டோம். அதுக்கு கடனாளிகளாக இங்கே வாழலை. நம்ம பல வேளை வாழுக வாழ்க்கையெல்லாம் இந்த எலும்பஞ்சதைக்கும் அடிமைப்பட்டு அதற்கு தான் வாழுகிறோங்கிற மாதிரி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். நாம் அப்படி இருக்க முடியாது. ரெண்டாவது, யாக்கோபு 4:4 சொல்லுது, உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் உலக நேசத்துக்கும் கடனாளிகள் அல்ல. சரிதானே? உலகத்துக்கு கடனாளிகள் அல்ல. இப்போ வாழுவதெல்லாம் பிறப்பதுலேருந்து சாவு வர உலகத்தின் வழக்கத்தை எல்லாம் கடைபிடிச்சு தான் ஆகணும், இல்லையா? கடைபிடிச்சு தான் ஆகணும். எவ்வளோ விலை கொடுத்தாவது உலகத்தின் வழக்கங்களை கடைபிடிச்சாகணும். ஆமாம், எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர் வழக்கம், இப்படி தான் செய்வோம். இதுதான் இந்த உலக வழக்கம், அப்படி தான் செய்வோம். இப்போ திருமண நிகழ்ச்சி எடுத்துக்கிடுங்க, உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு திருமணம் நடத்தணும்னு சொன்னால் கணவன் மனைவி கடவுளுக்கு முன்பாய் அவங்க 2 பேரும் போதும், அவ்வளோதான். ஏதேனில் அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கு மேலே சமூக வழக்கம் சில கட்டுப்பாடுகள் இருக்கணும்னு சொல்லி ஒரு சொந்தக்காரர்கள் எல்லாம் கூட்டி ஒரு சாட்சி வேணுமே என்று அந்த திருமண நிகழ்வை நடத்தினார்கள். சிம்பிளா, இல்லையா? போதும். இப்போ இருக்கக்கூடிய தேசத்தின் சட்டத்தின்படி அந்த பக்கம் 2 சாட்சி, இந்த பக்கம் 2 சாட்சி, இல்லையா? ஆமாம், கணவன் மனைவி 2 பேர், அப்புறம் 4 பேர், மொத்தம் 6 பேர் தான் வேணும், இல்லையோ? போதாதா? வாழ இல்லையா? வாழ தான் செய்யா, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு திருமணம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தா அதுக்கு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள், ஆடம்பரங்கள், பண்டெல்லாம் மாப்பிள்ளை வரும்போது எதிர்மாலையும் சந்தனமும் அடிக்கணுமா? பார்த்துலாம், எதிர்மாலை சந்தனம் அவர் எதிர வரணும், ஒரு பன்னீர் அடிச்சணும், நெத்தியில் சந்தனம் போடணும். நான் குழந்தையா இருக்கும் அதை பார்த்தது. அது எத்த வாழைக்கொலை இல்லை, சிவப்பு வாழைக்கொலை கட்டணும், அப்புறம் செந்து தேங்காய் கட்டணும், வளர்த்தி கொலை கட்டணும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள, அவ்வளோ நேரத்துக்கு தான். அப்புறம் எல்லாம் பிச்சை அங்கே இறஞ்சிருக்கோம் தூக்கி. நான் குழந்தை பாலிமனாக இருந்த காலத்தில் யோசிச்சு, இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது, இதுக்கு இவ்வளோ பணம் இல்லையா? பெரிய சாப்பாடு அப்படி இப்படி உலகம் அம்படம் கலைச்சி இவன் ஒரு 10 வண்டியும் காரம் பிடிச்சி வேனம் பிடிச்சி நாட்டுப்புற பேண்டு, சண்டை மேளம், சிங்காரி மேளம், மிலிட்ரி பேண்டாம். எப்பா பண்ட காலம் யோசித்து பார்த்தீங்களா? அவசியமானு கேட்டேன். ஒரு கல்யாணம் எடுக்காண்டாமா, சொத்தை வித்து கல்யாணம் எடுத்தான். மடையா சொத்தை வித்து கல்யாணம் எடுத்துக்கிட்டா எடுத்தா அது பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கப்படாதா? அது இதுதான் உலகத்தில் வழக்கம். ரெடியாக போடணும். எப்படி? அப்படியா? பிசாசு. அப்போ ஒரு திருமணம் நடத்தணும்னா எவ்வளவு செலவு? இது டவுரி கொடுக்கணும், அடுத்தது வரதட்சணை. நான் கட்டுமையாக திட்டி போடுவேன். பணத்தை மையமாக வச்சு ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணால் அது விபச்சாரம், திருமணம் கிடையாது. அந்த மாதிரி ஏற்பாடுக்கு சம்மதிக்கிற ஆளெல்லாம் விலை மகன் விலை மகள்னு பேசி போடுவேன். இதெல்லாம் உலகம் வச்சிருக்கிற மரபகளாக்கம். ஆமாம், சில ஏரியாஸில் அது அப்படி இருக்குது, வேறு ஏரியாவில் வேறு மாதிரி இருக்குது. சரி, அப்போ எதுக்கு சொல்லுகிறோன்னா உலகத்தின் மரபுகளுக்கும் வழக்கங்களுக்கும் அடிமைகளாக இருக்கிறோம். அப்படி வச்சிருக்கு. அதுக்கு தான் இவ தான் செத்து மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எப்படியா? அப்படி இந்த உலகத்தின் வழக்கத்தை, உலகத்தின் மரபை, உலகத்தின் காரியம் எடுக்கிறதுக்கு இவன் செத்துருவான். எல்லாத்தையும் கலந்து தான் செத்து மீன் பிடிக்கிற மாதிரி தானே நிறைய குடும்பங்களுக்கு கதை. அவ்வளவு தூரம் பிசாசனுடைய ஆளுகை இருக்கு. அப்போ இங்கே நாம இந்த உலகத்துக்கு கடனாளிகள் அல்ல. அல்லேலூயா. முதலாவது எலும்பு சதைமய மாம்சத்துக்கு நம்ம கடனாளிகள் கிடையாது. ரெண்டாவது, இந்த உலகத்துக்கு நாம எப்படி கடனாளி? இதுக்கு ஜாலரா அடிச்சனோன்னு இருக்கா? அவனும் தேவையில்லையே. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, இல்லையா? பின்ன என்னத்துக்கு இப்படி ஜாலரா அடிக்கணும்? நாளை மூச்சை எடுத்துட்டாருன்னா போனோம். எந்த ஆட்டம் ஆடுறாலும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலைமை சொந்தமடா, இல்லையா? அவ்வளோதானே. பின்ன இது கடந்து இவ்வளவு அடிமைப்படுகிறதுக்கு. அப்போ உலகத்துக்கும் கடனாளிகள் அல்ல. 1 யோவான் 4:5-6 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்கள் தான் பேசுவார்கள், உலகத்துக்குரிய தான் செய்வார்கள், இப்படி தான் நடப்பார்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான்.
இதனால சத்திய ஆவி என்னதென்று வஞ்சிக்கிற ஆவி என்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஒரு வஞ்சிக்கிற ஆவி உலகத்தை எல்லாம் ஏமாற்றி வைத்திருக்கிறது, மோசம் போக்குறது. அது வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம், பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம். இது இந்த ஏமாத்திலாக ஜனங்கள் சிக்கி இருக்காவ. நாமளும் அப்படி சிக்கி இருக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. அதாக நமக்கு செய்தி. 1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு கூறாத பிதாவுக்கு அன்பு கிடையாதுன்னு பட்டியல் போட்டிருக்கு. கண்களின் நிச்சயக்கேற்ற காரியம், மாம்சத்தின் நிச்சயக்கேற்ற காரியம், ஜீவனத்தின் பெருமைக்கேற்ற காரியம் இல்லையா? அதானே இப்போ ஆசீர்வாதம்னு சொல்லுவான் பிரசங்க மாரு. இதெல்லாம் தேவனால் உண்டானது அல்ல, இது உலகம் உண்டாக்கி வச்சிருக்கு. இதுக்கு நாம கடனாளிகள் அல்லவே, நாம அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நான் அப்படிதான் கடந்து வந்திருக்கேன். இல்லையா? ரொம்ப தீவிரமான ஆள் வாலிப காலத்தில் போட எல்லாம் நான் ரொம்ப உலகம் முழுசும் எதிர்த்துருக்கு. நான் ஒத்தைக்கே தான் கடந்து வந்திருக்கேன். சரணடைய முடியாது, உங்களுக்கு ஒத்துழைக்க முடியாது, உங்கள் மரபுகளெல்லாம் தொட முடியாது, தூக்கி எல்லாம் இறஞ்சி அப்பவே அப்படி தான் ரொம்ப தீவிரமான ஆள். ஒரு சரின்னா சரிதான் அப்படி வேகமாக போராடி வந்ததுனால தான் உங்களுக்கு நான் அதை பேச முடியுது. அல்ல இல்லையா? நல்ல போராட்டம், சரியான போராட்டம், போட்டா போகிறது கிடையாது. எவ்வளவு என்னுடைய அறிவு பலம், மாம்ச பலம், அதுக்கு மேலே தேவன் தந்திருக்கிற ஆவிக்குரிய பலம் எல்லாத்தையும் வச்சு மோதுதான். சரண் அடையதே கிடையாது, சமரசம் பண்ண வழக்கமே கிடையாது ஒரு விஷயத்துலையும். அப்படி ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஈஸின்னு நான் சொல்லலை. அப்பா அப்பதான் பிசாசுக்கு அதிகாரத்தை பார்த்தேன். ஓஹோ, வெளியே பார்த்தா சிம்பிளா தெரியுது, அங்க இறங்கி பார்த்தா தான் பின்னால இருக்க வலுசர்ப்பத்தை காண முடிஞ்சது. கள்ள பிசாசு அவனுடைய முழு வல்லமே பயன்படுத்தி இருக்கான். தேவ கிருபை நல்ல தப்பிச்சு விட்டுட்டார். அல்ல இல்லையா? அவருக்கு சார்பில் நின்றார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். நான் வாலிபனாக இருந்த காலம் எனக்கு ஒரு ஒரு பெரியப்பா, பெரியப்பா இருந்தார். நான் அப்பவுமே கொஞ்சம் தீவிரமான ஆள். அவரு கூட ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். அவளை நான் சொன்னேன், கிறிஸ்தவ மாதிரி வந்திருக்கானு. கிறிஸ்தவ மாதிரி ஒரு கல்யாணம் கட்ட போனால் முதல்ல போகிற காரில் ஒரு தேங்காயை கொடுத்து அனுப்புவது. என்னது? முதல்ல போகிற ஒரு கார், அது அன்னைக்கு அம்பாசடர் கார் தானே. முதல்ல ஒரு கார் போவோம் இல்லையா? அதில் ஒரு தேங்காய், நான் சின்ன பையன் ஏறினதுல எனக்கு தெரியும் ஒரு தேங்காய். இந்த தேங்காய் எதுக்குன்னு கேட்டால், போகிற வழியில் வேற ஒரு கோயில் இருக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கோயிலில் போனோன்னா காரை நிறுத்தி ஒரு ஆள் இறங்கி தேங்காய் அடிச்சுக்கிட்டாக்கும். இங்கே நாட்டேரி ஜோமணி தான் விட்டுருப்பாரு போகிறது வேறு. நான் ஐ விட்னஸ் நேரடியாக பார்த்தே சொல்கிறேன். ஸோ உடச்சாச்சு, அடிச்சுட்டு அவங்க போகிறது. அங்கே போனோன்னா அங்கே நாட்டேரியும் மணக்குந்தருள் இவர வாசா. ஓகே, நான் தான் சொல்ல ரொம்ப சிந்தனை ஆள். நான் இதை பார்த்து வச்சுருந்தேன்னா என்னத்தையோ பேசிட்டு இருந்தால அது எனக்கு ஒரு மரபரியப்பா. ஆமாம், பயங்கர கிறிஸ்தவம் மாதிரி பெரிய எங்கே தெய்வானு இல்லைன்னுவேன், வேற ஒரு தேங்காய் வச்சு அங்கே அடிச்சுக்கிட்டாக்கும் போறான்னுவேன் அப்படின்னு சர்ற மாதிரியா சொல்லிட்டேன். ஒரு கோவம் வந்துட்டு, டேய் என்ன நினைச்சிருக்கிறா நீ அப்படியெல்லாம் இல்லாமல் நடத்திடுவியோ, உனக்க காரியத்தை நடத்திடு. நான் அதிருந்து போறேன், என்னடா அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், இவர் இவ்வளவு என்னட்ட டென்ஷன் ஆகிட்டாரு. நான் பார்க்கலாம் போய் பாரத பார்க்கலாம். நான் வாலிபா அப்பவுமே வேகமாக பேசிடுறேன். பார்க்கலாம் போய் நம்ம சொல்லிய போயிடும். என்ன முளைச்சி பார்த்துட்டு போயிட்டார். விஷயம் என்னன்னு கேட்டா அத்தனையும் தலைகளை ஓட்டு வந்தான்னு சொல்ல முடியாது. வந்துட்டு பொறவுக்கு விஷயம் என்னன்னு கேட்டா அவர் மந்திரவாதியா, எனக்கு பெரிய அந்த ஆளு வீட்டில் மந்திரவாதம் செய்ய ஆளு. அவரை கண்டு அவருக்கு முன்னால யாரும் நடக்கவே மாட்டாங்களாம் பயந்து. நான் துணிஞ்சு பேசிட்டேன். அவர்கிட்ட யாரும் பேசுக்கு பயப்படுவான், பேய விட்டுருவான். எனக்கு தெரியும் செய்யாது, பேயாவது நாயாவது சொன்னாலும் அவன் பேய விட போய் பார்த்துக்கிடுவோம், சவால் விட்டுருவேன். போறவு அவருக்கு காலில் பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு நான் தான் அவருக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணி பிள்ளை அவருக்கு வீட்டு குடும்ப சொத்தை பங்கு வைக்கிறதுக்கு என்னதான் கூப்பிட்டு ஜோம் அதெல்லாம் அடுத்த கதை. கடவுள் உன்னோட இருக்காரப்பா எல்லாம் சொல்லிட்டு செத்தார், அது வேற கதை. அன்புக்குரியவர்களே, சொல்ல வந்தது உலகத்துக்கு நாம கடனாளிகள் அல்ல என்பதுக்கு தான் அந்த சம்பவத்தை சொன்னேன். யாக்கோபு 1:27 உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியா இருக்கிறது அல்ல. உலகத்துக்கு கடனாளி கிடையாது. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை இல்லையா? பின்ன எதுக்கு ஜாலரா அடிச்சனமா ஓடா. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்காது, நியாயமா நீதியா கடவுளுக்கு பயந்து சித்தப்படி வாழ்ந்து அவர்கிட்ட போனோம். உங்களுக்கு எல்லாம் ஜாலரா அடிச்சனோன்னு எனக்கு என்ன வந்து அப்படி
ஸோ அப்படிதான் இந்த பகுதியை நாம சிந்திக்கணும். சரி, அந்த துணிவு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ இருக்கணும்னு வேதம் சொல்லுது. நான் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாலே அனுபவத்தில் பட்டவனாகும், பிறகுதான் படித்தேன். இங்கே அப்படிதான் சொல்லியிருக்கு. உலகத்துக்கு சரணடையப்படாது. அது யோவான் 16:33 உலகத்துங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்களுக்கு நான் ஜெயிச்சிட்டேன், சரணடையலை. சாவு வரதா இருந்தாலும் சரணடையவில்லை என்கிற வசனம் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்குறோம். சரியா? அப்போ மாம்சத்துக்கு கடனாளி அல்ல, எலும்பும் சதைக்காக வேண்டி கடனாளி ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் கடனாளி அல்ல. உலகத்தால் கரைப்படாமல், அந்த வார்த்தையை கரைன்னு போட்டிருக்கு. நீங்கள் ஒரு மரத்திலேயோ செடியிலேயோ சேர்ந்து நின்னீங்கன்னா சட்டையில் அது அதனுடைய இது படம். வாழை மரத்தில் சேர்ந்துனா பின்ன ஜென்மத்துக்கு போகாது, கரை. உலகத்தோடு நீங்கள் இணைஞ்சு ஜீவிக்கிறத கரைன்னு சொல்லியிருக்கு. அல்ல, உலகத்தோடு ஒட்டி நடந்தீங்கன்னா அந்த கரை உங்களுக்கு படம், அது ஜென்மத்தில் கரை போகாது. அதனால தான் உலக கரையில் சிக்காத, உலகத்தை கரைன்னு சொல்லியிருக்கு. பார்த்துக்க, சாதாரணமாக ஒட்டி கழுவி விடுகிற விவகாரம் இல்லை. நாம் விழிப்பாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 7:30-31. 1 கொரிந்தியர் 7:30-31 படிங்க, சீக்கிரம் படிக்கணும். அதுக்கு முந்தின வசனம் படிங்க. நான் சொல்லுகிறது என்னவென்றால், இனி வரும் காலம் அது குறைகினதானபடினாலே உள்ளவர்கள் இல்லாதவர்கள் பலவம், அழுகிறவர்கள் அழாதவர்கள் பலவம், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் பலவம், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் பலவம், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் பலவம் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகுது இல்லையா? அப்புறம் இதில் போய் கரப்படு என்னதுக்கு? இதுக்கு ஜால்ரா அடிச்சு என்னதுக்கு? நீங்கள் அப்படி இந்த உலகத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல, இந்த உலகத்துக்கு கடனாளிகள் அல்ல. மார்க் 8:36-37 ஆண்டவர் சொல்வார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆத்மாவுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அல்ல, அப்போ நம்ம எதற்கு கடனாளி என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவுக்கு தான் கடனாளி. சரிதானே? புரியுது இல்லையா? இப்போ மற்ற எல்லாம் என்ன போச்சு இல்லையா? இதுக்கு கடனாளி அல்ல. அப்போ நாம் நமக்காகத்தான் வாழணும், நம்முடைய ஆத்மாவுக்காக தான் வாழணுமே தவிர உலகத்துக்காக நாம் வாழ முடியாது. இந்த எலும்பு சதையுமான மாம்சம் எலும்பான இந்த சரீரத்துக்காகவும் வாழ முடியாது. அது ஒரு அளவு முக்கியத்துவம் உள்ளதுதான் உலகத்தில். அதுக்காக கூட நம்ம வாழ முடியாது, உலகத்துக்காக வாழ முடியாது. நம்முடைய ஆத்மாவுக்காக வாழணும். அல்ல, நமக்காக வாழணும். நமக்காக வாழுன்னு சொன்னால் ஆத்மாவுக்கு வாழுதுதான், வேற ஒன்றும் நமக்கு சொந்தம் இல்லை இல்லையா? தெரிஞ்சாச்சு இல்லையா? சரி, அப்போ ஆத்மாவுக்காக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். அதனால தான் 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எலும்பு சதையும் வாடி போகிறது. உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வருகிறான், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. சரிதானே? அப்போ ஆத்மாவிலே உள்ளான மனுஷன்லே புதிதாக்கப்பட வேண்டும். எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். எதில் பலப்படணும்? இந்த ஆத்மாவில். அப்போ ஆத்மாவுக்கு தான் நம்ம கடனாளி, சரீரத்துக்கும் இல்லை உலகத்துக்கும் இல்லை. புரிஞ்சுட்டு இல்லையா? ஸோ இந்த அடிப்படை நாம் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்ல, அது ஓரளவு தெரியும். ஆத்மா பற்றி பல விஷயங்கள் நாம் பார்க்கறது தான் எப்போதும். அப்போ கிறிஸ்துவன் சபை என்பது சரீரத்துக்கும் உலகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற விஷயம் இல்லை. அதனால தான் எப்போதும் சொல்லுவேன், இந்த ஆத்மாவுக்குரிய காரியத்தை தவிர வேற ஒரு காரியம் சபைகளில் நீங்கள் அனுமதிக்க கூடாது. சரியா? அதுக்கு சபைக்குள்ள வேண்டான்னு சொல்லுவேன். நீங்கள் ஆதி திருச்சபை பார்த்தா அப்படி தான் இருக்கும். நான் சொல்லட்டா, இப்போ திருமண நிகழ்ச்சியை சபையில் வச்சு நடத்தக்கூடிய மரபு இருக்கு இல்லையா? பைபிளில் எங்கேயுமே கிடையாது, பழைய ஏற்பாட்டிலையும் கிடையாது, புதிய ஏற்பாட்டிலையும் கிடையாது. எங்கேயா இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு திருமண நிகழ்ச்சியை திருமணத்துக்கு எதிராக பேசவில்லை, அது அவருக்குள்ள கனமுள்ளது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் திருமண நிகழ்ச்சியை கூட ஆசரிப்பு கூடாரத்திலோ அல்லது ஜெப வீட்டில் வச்சு நடத்துகிறாருன்ட்டு ஒரு குறிப்பே இல்லை. திருமணம் நடந்தது, அது வீடுகளில் வச்சு நடத்தியிருப்பாங்க, வேறு மாதிரி நடத்தியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு நடக்குது, இங்கே தான் நடக்குது, இங்கே தான் செய்கிறார்கள். தப்போ சரி அதுக்குள்ளே போகலை. ஆதி திருச்சபையில் அந்த மரபு இருந்ததில்லை என்கிறது மட்டும்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த அளவு இது ஒன்றுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கலாங்க.
ஆத்மாவுக்குரிய காரியம், பரிசுத்தாவிக்குரிய காரியம், தேவ சித்தம் செய்கிற காரியம், அவ்வளவுதான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில் தான் சபைகள் இருந்து எந்த குறிப்பும் நமக்கு இல்லை. அப்படி சபைகள் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நடந்திருக்கு, சரீரத்துக்கு இந்த மாதிரியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை நாம் வேதத்தில் ஆராயும் போது கவனிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ 2 கொரிந்தியர் 5:8-10 வரை நம்ம படித்தா 2 கொரிந்தியர் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி ஆத்மாவாகிய நாம் எல்லாரும் கிறிஸ்து நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும். அல்லேலூயா. சரீரத்தில் வாழ்ந்தோம் ஒரு காலம். இந்த காலத்தில் எலும்பின் சதைக்காக வேண்டி வாழ்ந்தோமா, இல்லை உலகத்துக்காக வேண்டி வாழ்ந்தோமா, இல்லை ஆத்மாவின் நன்மைக்கு வேண்டி வாழ்ந்தோமாங்கிறதை குறித்து கணக்கு ஒப்புவிக்கும்படி ஆத்மாவாகிய நாம் ஆத்மாவிலே கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம். அல்லேலூயா. அப்போ தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போக வேண்டும். அதற்கு சரீரத்தில் குடி இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாட வேண்டும். அப்போ நமக்கே பிரியமாக இருக்க, அல்லது நமக்குன்னா இந்த மாம்ச சிந்தை கேட்ட இல்லையா, மாம்ச சிந்தை ஒன்று இருக்குது, அதற்கேற்ப பிரியமாக இருக்க நாம் நாடினால் அது அழிவை அறுப்போம். உலகத்துக்கு பிரியமாக இருக்க நாடினால் அதுவும் கைவிட்டு போய்விடும் இல்லையா. கடைசியில் இறுதி மரியாதை செய்வாங்களாம். என்ன மரியாதை? அந்த ஆளுக்கு கண்ணும் காணாது காதும் கேட்காது இல்லையா. இறுதி மரியாதை, மலர் வளையம், துப்பாக்கி கொண்டு எல்லாம் அடிச்சு இது உலகத்தை ஏமாத்துது. இவன் புரியுதானே சொல்லுது. இதனால ஒரு நன்மை இல்லை. அந்த ஆளை பொய்யாச்சு. அவர் எங்கே போனாருன்னு உள்ள இல்லையா காரியம், அது ஒருத்தருக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி உலகம் எங்கே வர மனுஷனை முட்டாளாக்கியிருக்குன்னு பார்த்துடுங்க. இறுதி மரியாதை அப்படி ஆகும் இப்படி ஆகும். சில வேளை பிரசங்கி பாருக்கு அப்படி செஞ்சு போடுவாங்க. 2-3 நாள் வச்சு அங்கே பயங்கர பிரசங்கம். இவ்வளவு போகிற எண்ணத்துக்கு அவர் ஒரு நாள் வந்தால் கொஞ்சம் நேரத்தில் பேசி தெரியாதா. இப்போ ஏசுநாதரோட மிச்சமாக இல்லையா இருக்குது ஆளோட வச்சு பாட்டை பார்த்தா நான் அப்படி தான் நினைப்பேன். ஏசுநாதருக்கும் பவுலுக்கும் பேதருக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை கிடைக்கலங்க. அப்போ ஏசுநாதரை மிஞ்சின போக்காடா போகிறீங்க நீங்கள். சரி எனக்கு பண்ணாருன்னா சீக்கிரமாட்டு முடிச்சுட்டு 2 சாட்சி சொல்லிட்டு போக வேண்டியதான். இனி இப்போ பரலோகத்தில் போய் பார்க்கணும் இவர் எங்கே இருக்காருன்னு. அது இல்லையா காரியம். இங்கே நிறைய அதான் அந்த வெளிப்படுத்தல் 3:5 தானே. ஜெயம் கொள்ளுகிறவனை கிறுக்கி போடாமல் நான் சாட்சி கொடுப்பேன். இங்கே உள்ள சாட்சியெல்லாம் வாங்கிட்டு அவருக்கு சாட்சி மட்டும் இல்லைன்னு வைங்க, அத்தனையும் கந்தல் ஆயிரும். கந்தலமா இல்லையா? இதுக்கே இவ்வளவு போட்டு நீட்டது ஹோம் கோயிங் சர்வீஸா எப்படியா அனுப்பி விடு அவ்வளோ இவைய கள்ள பிசாசு. இவ பாட்டு பாடுதான் நீ அனுப்படா. அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருப்பார் எப்பமோ இல்லையா. இந்த பாட்டு கூத்தும் கேட்டா அவ்வளோ இயேசுநாதர் கேட்டாரா. சரி, ஏதோ ஒரு ஆறுதலுக்கு இந்த மரணம்னா என்னன்னு சொல்லுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியை வச்சுருப்போம். ஓகே, இப்போ போகிற போக்க அப்படி இருக்கு. சரி, அப்போது இந்த உலகத்துக்குரிய வேஷம் எல்லாம் கடந்து போகிறதுனால இந்த எலும்பும் சதைக்காக வாழக்கூடாது, அடிமைப்படக்கூடாது, உலகத்துக்கு அடிமைப்படக்கூடாது. இந்த ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆத்மா நீங்கள் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று மகத்தை பார்த்து மனம் தான் ஆத்மா. மனம் புதுசாகணும், அதான் வல்லமை பலப்படணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாவதுதான் கிறிஸ்துவின் சபையினுடைய வேலை. அல்ல நமக்கு இதைத்தான் சொல்ல முடியும், இதைத்தான் செய்ய முடியும். வார ஆளுகளுக்கு விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியாது. இப்போ சபைகளுக்கு நிலைமை என்னன்னா, அது வார ஆளுகளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தாண்டாமா, 2 கொடி கட்டி 2 ஸ்டாரை போட்டு 2 லைட்டை போட்டு இது என்ன வார ஆளுகளை சந்தோஷப்படுத்து அவ்வளோ. இப்படி சந்தோஷப்படுத்தி அப்போ உலகத்தை சந்தோஷப்படுத்து சபையாக இப்போ முடிஞ்சு போச்சு. எல்லாம் வார ஆளுகளை சந்தோஷப்படுத்தியாச்சு இல்லையா. படுத்தி அப்போ உலகத்தில் உள்ள எல்லா நடைமுறைகளையும் இங்கே உள்ளே கொண்டு வந்துருக்காவ. ஆத்மீகம் போய்விட்டது. அப்படி இராதபடி நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, உலகத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆத்மா நம்முடைய ஆத்மாவுடைய நன்மை மேன்மை அதில் எவ்வளவு வளர்ந்தோம், உள்ளான மனுஷனில் எவ்வளவு வளர்ந்தோம், மகிமை அடைந்தோம் என்கிறதான் நமக்கு காரியம் என்ற
ஒரு நல்ல விழிப்புணர்வு. அடுத்த வார்த்தை அந்த ஒன்று பார்த்தோம் இல்லையா, கிறிஸ்துவ நியாயாசனத்திற்கு முன்பாய் நாம் நிற்கணும், கிரியைக்கேற்ற பலன் அடையும்படி நிற்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொண்டு இந்த அழிவுக்குரிய மாம்சத்துக்கோ நிரந்தரமில்லாத உலகத்தின் போலி கவர்ச்சிகளுக்கோ அடிமைப்படாதபடி இதுக்கு அந்த சூழ்நிலை போகும்போது இதுக்கு நான் கடனாளி அல்ல, இது எனக்கு பொறுப்பல்ல, இதுக்கு நான் அடிமைப்பட முடியாது, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இதில் போய் கரைப்பட முடியாது இல்லையா. சில சந்தர்ப்பம் அப்படி தான் சொல்லுவோம், உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் நிற்க முடியாட்டா எதுக்கு போக போறிய, இன்னொரு நாள் போய் அப்படி நைஸாக போயிட்டு. பழைய காலெல்லாம் அப்படி தான், கல்யாண வீடுகள் கூட அப்படி தான், முந்தின நாளோ அப்படி போய் ஏதாவது கொடுக்கணும்னா ஏதோ பைசாக்கி தான் கார்டு போடுவான் இல்லையா, கொடுக்கணும்னா கொடுத்துட்டு வந்துரு, அவன் அங்கே பூஜை நடத்து அவளை என்னதுக்கு போய் நிற்க போகிறான் நீ இல்லையா, உனக்கு முடியலைன்னா ஓகே அப்படின்னு செய்யலாம். பழெல்லாம் அப்படி தான் சபைகளுக்கு ஆலோசனை சொல்லுவார். சரி, அது ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கே சொல்லியிருக்கனால விவரம் இல்லாமல் செய்யலை பாருங்க. இன்னைக்கு பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிற ஆளுகளோட நல்ல விவரமாக இருந்திருக்காது அல்ல இல்லையா. ஆமாம், ஆவியானவர் கொடுத்த அறிவில் சபை நடத்தினார்கள், நல்லா இருந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி இப்போ இல்லாமல் போயாச்சு, பெருங்கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி. சரி, ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் மாம்சத்தின்படி வாழ்வதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, உலகத்துக்கு ஏற்ப வாழ்வதற்கு உலகத்துக்கும் கடனாளிகள் அல்ல, நம்முடைய ஆத்மாவின் மேம்பாட்டுக்காய் வாழ கடனாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாய் நியாயாசனத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாய் நிற்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்கிற அறிவோடு தெளிவோடு புரிதலோடு எச்சரிக்கையாய் வாழ கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், சரி, ஜெபம் பண்ணுங்க எல்லாரும், ஜெபம். அல்லேலூயா.